ஒரு படத்துல சந்தானம் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு. அதே மாதிரி இங்க ஒரு மாமி இன்னமும் திருந்தாம அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த மாமி அப்படின்றது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போன சீசன்ல மாயா மாமி தான். மாயா மாமி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்ப சீசன் 8 வரப்போகுது இல்லையா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பத்தின ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த ட்விட் இப்ப பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுருக்கு. காரணம், அதுல மாமி சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள். மாமி அப்படிங்கிறது அவங்களுடைய அடைமொழி தானே தவிர்த்து மற்றபடி எந்த விதமான சாதியை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. உடனே சிலர் அந்த மாதிரி மாத்திராதீங்க, சரிங்களா? சரி, இப்ப எதுக்கு இப்ப மாயாவை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்விட், அதாவது வாய் இருக்குன்றதுக்காக இவங்க என்னமோ பெரிய லாடு லங்கோடு தாஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்களாமா. இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கும் இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் மாயா ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைஸை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சரி, அட்வைஸ் தானே கொடுத்துருக்காங்க, இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வைஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவங்க ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்றதுனால இவங்க அட்வைஸ் கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. என்ன சொல்லலாம், இந்த வீடுனா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, ரொம்ப ஹாஷான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க, கேரக்டரை என்னைக்குமே இழக்காதீங்க, இது ஒரு ஷோ, உங்களோட ஹேங்கரை கட்டுப்படுத்துங்க, எல்லாமே இந்த மாதிரியான நல்ல விதமான அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா மாயா மாமி கொடுத்துருக்கிற அட்வைஸ் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான அட்டூழியங்கள் பண்ணாங்களோ, இவங்க இந்த ஷோ வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான தற்கூரித்தனமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அதாவது அவங்க போட்டிருக்க ட்விட்டை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு அப்படியே ஒண்ணுன்னா இதை பத்தின விமர்சனத்தை நம்ம வைப்போம், சரிங்களா? முதல்ல அக்கா சாரி மாமி முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஹலோ ஃபர்ஸ்ட்லி வாட் ஏ கூல் ப்ரோமோ தட் வாஸ் அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ப்ரோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மாமியும் அதை பார்த்து எக்ஸைட் ஆயிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. அடுத்து மை மக்கள் செல்வன் கில்லிங் இட். எதுக்கு அவர் பாட்டு ஏதோ ஒரு ஷோ இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, நல்லபடியா அவர் பண்ண போறாரு, இப்படி சொல்லிதான் கமலஹாசன் அவர்களுடைய சோழியவே முடிச்சு விட்டீங்க. இப்ப மை மக்கள் செல்வன் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இப்ப விஜய் சேதுபதி அவர்களையும் சேர்க்கிறீங்களே. அவரு கஷ்டப்பட்டு இந்த ஷோ மூலமா அவருக்கு ஏதாச்சும் ஆல்ரெடி அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் தான், இருந்தாலும் இந்த ஷோல அவர் பங்கு பெறதுனால இன்னும் அவருக்கான மவுஸ் கூடும். அதுல ஏதோ மண்ணள்ளி போடுற மாதிரி மை மக்கள் செல்வன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமா? மாமி என்ன மாமி நீங்க? அடுத்து I wish to say a couple of things to the audience and the contestants. அதாவது மாமி அவர்கள் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அவர்களுக்கும் அதுல கலந்துக்க போற கண்டஸ்டன்ஸுக்கும் சில விஷயங்கள் அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அக்கா, ஐயோ அக்கானே வருது, மாமி அவர்கள் முதல்ல கொடுக்கக்கூடிய அட்வைஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு. டு த ஆடியன்ஸ் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ். பிக் பாஸ் இஸ் ஏ டிவி ஷோ. இது யாருக்குமே தெரியாதா? பிக் பாஸ் ஒரு டிவி ஷோ தான். அதை தாண்டி இது ஒரு ரியாலிட்டி ஷோ, இது ஒரு பர்சனாலிட்டி ஷோ, இது ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ரோட்டோடைப். இதனால தான் இதை நம்ம ரியாலிட்டி ஷோன்னு சொல்றோம். ரியாலிட்டி கலந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ. இது அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லணும். அடுத்து அக்கா சொல்றதுன்னா, இது பிக் பாஸ் இஸ் ஏ டிவி ஷோ மெயின் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பை என்டர்டைன்மெண்ட். வெறும் என்டர்டைன்மெண்ட் அதான் இவங்க ஒரு டிஃப்ரெண்டா இந்த பிக் பாஸ் பாக்குறாங்க. அப்படி கிடையாது. இது வெறும் என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு பர்சனாலிட்டி கேரக்டர், அதாவது நம்ம பர்சனாலிட்டியை பேஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சி. அடுத்து I mean a show that keeps the audience hooked to the TV, not a moral judgment on who's good or bad. இதுதான், அதாவது இந்த பிற்போக்குவாதிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம தன் முற்போக்குவாதியா நினைச்சுப்பாங்க. நம்ம ரொம்ப ஃபார்வர்டா இருக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் முழுக்க முழுக்க பூமர் ஆட்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பூமர் தான் மாயா. மாயா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு டிவி ஷோ, இது ஜஸ்ட் ஒரு ஷோ, இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ஆடியன்ஸை கட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தானே தவிர்த்து இது ஒரு மாரல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. யார் நல்லவன் யார் கெட்டவன்றதை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஷோ கிடையாது அப்படின்றத மாயா அவர்கள் சொல்றாங்க. பின்னாடி வருவோம், இதுக்கான விமர்சனங்களை பின்னாடி வைப்போம். அடுத்து, the contestants on Big Boss are working for the show. ஆமா, எல்லா கண்டஸ்டன்ஸும் இந்த நிகழ்ச்சிக்காக உழைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஒரு பெய்டு ஆக்டர் மாதிரி தான், ஆக்டர்ஸ் மாதிரி தான். There are secret you don't know and we won't reveal them. You don't know the truth and the truth will remain hidden.
அப்புறம் என்ன டேஷுக்கு இந்த ட்விட். அதாவது இந்த ஷோல வந்து சில விஷயங்கள் இருக்கு, சில சீக்ரெட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, நாங்களும் அதை ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னா எதுக்கு இந்த ட்விட்டை போடுறீங்க மாயா? நீங்க தான் பெரிய டானாச்சே, நீங்க தான் பெரிய முற்போக்குவாதியாச்சே, நீங்க தான் பெரிய ஃபெமினிஸ்ட் ஆச்சே, நீங்க தான் பெரிய தாதாவாச்சே, நீங்க சொல்லலாமே. நீங்க தான் வெளில வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சம்பளம் பாக்கி எதனா இருக்கா? இந்த ஷோல அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு, எதை நீங்க ரிவீல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றீங்க? சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால வந்து அது வந்து சீக்ரெட்டாவே இருக்கும். ஆமா, தெரியலன்னா அது சீக்ரெட்டா தான் இருக்கும். என்ன முட்டாள்தனமான ஒரு ட்விட் இது. அடுத்து, this season please don't enable patriarchy and misogyny. Please don't scare women from asking for help. இது என்ன, எனக்கு புரியல. இது என்ன மாதிரியான ஒரு ட்விட்? இவங்க என்ன நினைச்சு போடுறாங்க? பிக் பாஸ் ஷோல எந்த உமன் வந்து ஹெல்ப் கேட்டு அவங்கள வந்து நம்ம பயமுறுத்துறோம் வெளியில இருந்து? நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா உண்மையா நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க உதவி கேட்கலாம். இப்போ உண்மையாலுமே உங்களை யாராச்சும் ஹராஸ் பண்றாங்க, உண்மையாவே உங்களுடைய சேஃப்டிக்கு ஏதாச்சும் வந்து அங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹெல்ப் கேட்கலாம். உங்களுக்கு வெளியில குரல் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதை நீங்க சொல்லவே தேவையில்ல, மக்களே பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க திட்டமிட்டு ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவனை வந்து உமன் கார்டு அப்படின்ற பேர்ல வந்து பொய்யான குற்றச்சாட்டை வச்சு நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை ஒரு நபர் மீது போடணும், அதுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் மாயா? அப்படி பார்த்தா போன சீசன் பிக் பாஸ் 7ல ஆண்களுக்கு தான் வந்து அந்த பிரச்சனை ஜாஸ்தி. உங்களாலேயும் உங்க டீமாலையும், பெண்களுக்கு அங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆண்களுக்கு தான் உங்களாலையும் பூர்ணிமாவாலையும் ஏகப்பட்ட தொந்தரவுகள். ஆண்களுக்கு சேஃப்டியே இல்லாம இருந்துச்சு போன சீசன்ல. நிக்சன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு இதுல வந்து அவர் வரமாட்டார், அவர் வந்து ஒரு தனி ரகம். அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக உள்ள வந்தாரு, ஜாலியா இருந்தாரு, போயிட்டாரு. அவரை வந்து ஆண்கள் லிஸ்ட்ல நீங்க சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறமா அக்கா என்ன சொல்றாங்க, சாரி மாமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் லெட் them ஸ்பீக், wear what they want and express themselves freely. இதுவும் எனக்கு வந்து இதுவும் வந்து என்ன விதமான ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த ட்விட்டை போடுறாங்க அப்படின்றது தெரியல. யாரை பேச விடலை, யாரையாச்சும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு வந்து மக்கள் சொன்னாங்களா? கமலஹாசன் அவர்கள் சொன்னார், பிரதீபை பேசவே விடலை, பேசாமே ரெக்கார்டு கொடுத்து அமைச்சாரு. ஆனா நீங்க மொத்தமா பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்க, வேற ஒண்ணுத்தையும் கலட்டல. ஓகே, மாயா வந்து ஒரு விதமா இந்த ஷோ வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போனாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. பட் நல்ல விதமா கெட்ட விதமா அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இவங்க வந்து சொல்றது என்னன்னா, யாரையுமே வந்து பயமுறுத்தாதீங்க, பேச விடுங்க அப்படின்ற மாதிரி. ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. யார் வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடலான்னு மக்கள் யாருமே சொல்லலையே. மக்களில் ஏகப்பட்ட வெரைட்டியான மக்கள் இருப்பான், ஏகப்பட்ட மனப்பான்மை கொண்ட மக்கள் இருப்பான். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். ஒருத்தர் வந்து ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனி உரிமை அப்படின்றத நம்பக்கூடிய மக்களும் இருப்பாங்க. பொதுவெளியில இந்த மாதிரி அநாகரிகமான ஆடைகள் போடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. நீங்க எல்லாருமே அனுசரிச்சு தான் நீங்க போய் ஆகணும். இல்லைன்னா நீங்க மட்டும் தனியா போய் வேற ஒரு பிளானட்ல தான் வாழணும். நீங்க வந்து இதை சொல்லக்கூடாது, நீங்க போட்டுக்கோங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போறான், அது ஏன் நீங்க காது கொடுத்து கேட்குறீங்க? இந்த மாதிரி இந்த ட்விட்ல எல்லாமே வந்து முரண்பாடான ஒரு ட்விட்டு தான் வந்து மாயா போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன ரொம்ப கடுப்பேத்தின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்ற மாதிரிங்க, ப்ளீஸ் லெட் உமன் use the woman card, please don't ask them for proof அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுதான் வந்து என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா இவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீமேல்ஸை உமன்ஸை நீங்க உமன் கார்டு யூஸ் பண்ண விடுங்க, ஆனா ப்ரூஃப் கேட்காதீங்க அப்படின்ற வார்த்தையை மாயா சொல்றாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிளே பண்ணி தான் ஒருத்தர் யார் என்ன பண்ணாங்க, மாயா வெளியில அனுப்பிச்சாங்க. உமன் கார்டு அப்படின்ற வார்த்தையின் மூலமா தான் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பலரும் விழுந்தாங்க. கமலஹாசனும் அப்படிதான் விழுந்தார். உமன் கார்டு அப்படின்ற பேர்ல ப்ரூஃப் எதுவுமே கேட்காம அப்படிதான் வந்து அவரை சரிச்சிட்டாங்க மாயா. கமலஹாசன் அவர்களுடைய ஒட்டுமொத்த கெரியருமே போன பிக் பாஸ்ல சரிஞ்சுது அப்படின்னா அது மாயாவால தான். மாயா அப்படின்ற ஒற்றை நபர்னால் நடத்தப்பட்ட ஒரு அழிவு, பேரழிவு அது கமலஹாசன் அவர்களுக்கு. சரிங்களா? ஏன்னா எந்த நிகழ்ச்சியிலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஏன்னா எந்த சீசன்லுமே இப்படி வந்து ஒரு ஹோஸ்ட ட்ரோல் பண்ணது கிடையாது மக்கள். இந்த சீசன்ல தான் நடந்துச்சு. ஹோஸ்ட ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு அவமானம் என்பது திரு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது இவங்களால தான்.
அது எப்படி நீங்க உமன் கார்டை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஆனா ப்ரூஃப் கேட்கக்கூடாதா? இப்ப உண்மையாவே நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை யூஸ் பண்ணலாம். யாருமே அதை மறுக்க போறது கிடையாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்பாங்க வெளியில. ஆனா நீங்க அந்த உமன் கார்டை உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்க பயன்படுத்தும் போது அது பிரச்சனையாகத்தான் போகும். அதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், எவிடன்ஸை காட்டணும். போன வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க, பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் மேல வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை போட்டீங்க. பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, இவரால் சேஃப்டி இல்லை, அப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு, பாத்ரூம்ல வந்து தாப்பால் போடாம போறாரு இப்படின்னு சொல்லி அபாண்டமான குற்றச்சாட்டு. அதுல 1-2 வந்து ஓகே, இந்த பாத்ரூம்ல வந்து தாப்பால் போடாம யூஸ் பண்றதெல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பூர்ணிமா வந்து சொன்ன விஷயங்கள், மாயா சொன்ன விஷயங்கள், முக்கியமாக ரவீனா சொன்ன விஷயங்கள், இது எல்லாருமே நீங்க ஒருங்கிணைச்ச விதமா இருக்கட்டும், கமல் அவர்கள்கிட்ட சொன்ன விதமா இருக்கட்டும், அதுக்கு அவர் எந்த விதமான ஒரு ஃபுட்டேஜும் பார்க்காம, குறும்படம் பார்க்காம, எவிடன்ஸ் இல்லாம அவருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்ததா இருக்கட்டும், இது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க உமன் கார்டை உங்க சேஃப்டிக்கு பயன்படுத்தலாம், ஆனா அதே உங்களுடைய வெப்பனா நீங்க பயன்படுத்தினா, இப்படிதான் சீசன் 6ல வந்து தனலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணு, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு, ஆள் அட்ரஸே தெரியாம போயிருச்சு. அந்த பொண்ணு இதே மாதிரிதான் பண்ணிச்சு. ஒரு டாஸ்க்ல அங்க வரக்கூடிய ஒரு பொருள் எடுத்து போய் தன்னுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இப்ப பெண்களை வந்து யாருமே வந்து டச் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுக்கலாம். தன்னுடைய உடலையே வந்து என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு, ஒரு ஆயுதமா பயன்படுத்துச்சு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப அது டாஸ்க் அப்படின்னும் போது ஒருத்தன் வந்து அதை எடுக்கிறதுல தானே முனைப்பா இருப்பான். நீங்க அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தப்பு. மாயா நீங்க எந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு நீங்க வந்து எப்படியெல்லாம் பிரதீப்பை வந்து டார்கெட் பண்ணி நீங்க ரெட் கார்டு வாங்க வச்சீங்கன்றது ஒட்டுமொத்தமா எல்லா எவிடன்ஸுமே வந்து வெளியில வந்துச்சு. நீங்க பிளான் போட்டது, சொன்னது, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வந்து இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேல் கண்டஸ்டன்ஸையும் இவங்க வெளியில அனுப்புறதுக்கு பயன்படுத்தியதே பெண்களை தான். மாமா வேலை பார்க்கறது, 2 பேருக்குள்ள செட் பண்ணி விடுறது. நிக்சன் அப்படிதான் விழுந்தான். நிக்சன் நல்லா வந்துட்டு இருந்த பையன் வந்து ஐஷு கூட கோத்து விட்டதே மாயா தான். மாமா வேலை பார்த்து 2 பேரும் சேர்த்து விட்டு கேவலமா பேர் வாங்கினா நிக்சன். அதே மாதிரிதான் சரவணன், அவரும் ஒரு விதமா வந்து சைலண்டா போயிட்டு இருந்தாப்புல, அப்படியே வந்து டிசப்பியர் இருந்த, அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிருந்த மனுஷனை இவங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்த வச்சு கேவலப்பட்டு வெளில போனார் அவரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து உமன் கார்டுன்னு சொல்லி அப்படித்தான் மாயா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை பயன்படுத்தி வெளில அமிச்சாங்க. இதை ப்ரூஃப் கேட்கக்கூடாது, உமன் கார்டு வந்து பயன்படுத்த விடணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு முற்போக்குவாதின்னு உங்களை எப்படி சொல்றீங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாமி பேசியிருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு பலரும் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவை நேற்றுல இருந்து ஒரு 2-3 நாளாவே. ஸோ மை மக்கள் செல்வன் சொன்னதுலேயே வந்து ஏகப்பட்ட பேர் காண்டாயிட்டாங்க மாயா மேலே. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் போங்க, என்னென்ன படம் வருது, என்னென்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதில் நடிச்சுட்டு போங்க. எதுக்குங்க இதுக்குள்ளே வரீங்க, உங்களை யாருங்க கேட்டாங்க, ட்விட்டு உங்களை யாராச்சும் போட சொன்னாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மாயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. விசித்ரா அவர்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் விசித்ரா அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வெளியில வந்து தான் பார்த்தேன், கமலஹாசன் அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல ஒருதலைபட்சமா தான் நடந்துகிட்டாரு அப்படின்ற விஷயங்கள்ல விசித்ரா சொல்றாங்க. இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. விசித்ரா அவர்கள் வந்து போன சீசன்ல வந்து ஆடியன்ஸ் வந்து அங்க இருந்த கண்டஸ்டன்ஸையும் ஹோஸ்டையும் வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க. முக்கியமா ஹோஸ்ட்டை ரொம்ப அவமானப்படுத்தி மரியாதையே இல்லாமல் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்றாங்க. இதுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான், ஹோஸ்ட்னா ஹோஸ்ட் வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு ஜிங்சாங் அடிச்சாருன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் யாருமே வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் யாருக்குமே எந்த விதமான இன்டென்ஷனும் கிடையாது. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் மேல வச்சாங்க. 130 கோடி 120 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஷோவே பார்க்காம வந்து யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போறதுக்கு எதுக்கு கமலஹாசன் அவர்கள் சாதாரண அங்கே லைட் மேனே வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு அப்படின்ற விஷயங்கள் தான் கேட்டாங்க எல்லாருமே. ஸோ விசித்ரா அவர்களே யாருமே வந்து வாண்டடா இவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணல. அபியூஸ் அப்படிங்கிறது நீங்க உள்ள என்ன பண்றீங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியில. அதுக்கு நீங்க அபியூஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், அதனால மக்கள் நம்மளை விமர்சனம் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து எடுக்கணுமே தவிர்த்து இப்படி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. விசித்ரா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அவங்க நல்லா தானே வந்துட்டு இருந்தாங்க, மக்கள் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. இது வரைக்கும் இந்த ஏஜ்ல இந்த 7 சீசன்ல எந்த ஒரு கண்டஸ்டன்ஸும் 75 நாட்கள் கடந்ததே கிடையாது. ஆனா நீங்க இருந்தீங்களா, அதுக்கான காரணம் யாரு? இதே மக்கள் தான். ஏன் இருந்தீங்க? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க, அதனால இருந்தீங்க.
மக்களுக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் நீங்க பண்ணதுனால உங்களை தூக்கி வெளில போட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மாயா அவர்கள் இந்த ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான், இதுல எவன் கண்டென்ட் கொடுக்குறானோ அவன் தான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிடையாது, இந்த ஷோவே வந்து ஹீரோ வில்லன் கான்செப்ட் தான். நீ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்ட, நீ நல்ல விஷயங்களை பேசுற, 4 பேருக்கு நீ நல்ல விஷயங்களை பேசுற, உன் கேரக்டர் நல்லா இருக்கு, நீ வந்து ஒரு பிரச்சனையை எப்படி வந்து ஃபேஸ் பண்ற, எப்படி அணுகுற, எப்படி கடந்து போற, இதெல்லாம் பார்த்து உங்களை ஹீரோவா மக்கள் கொண்டாடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுறான், எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கான், என்ன மாதிரியான திட்டங்கள் போடுறான் அப்படின்றத பார்த்து அவனை வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, மக்கள் அவங்களை தூக்கி வெளில போடுவாங்க. இதுதான் இந்த ஷோ, இப்படிதான் கேரக்டரை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியே. ஸோ என்டர்டெயின்மெண்ட்லாம் அடுத்து முதல்ல உங்களுடைய கேரக்டர். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பான ஒரு ஷோ. ஒருத்தர் பார்க்கும்போது சார் நம்ம இவரை மாதிரி தான்ப்பா இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம இப்படி தான்ப்பா ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான்ப்பா நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்றதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கண்டென்ட் எல்லாம் செகண்டரி தான். கண்டென்ட் வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்றான், ஒருத்தன் கொளுத்தி போடுறான் அப்படின்னும் போது மக்கள் அவங்கள ரசிப்பாங்க. ஆனா அவங்கள தலைமையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும்னு விரும்பவும் மாட்டாங்க. அப்படிதான் போன சீசன்ல அர்ச்சனா ஜெயிச்சாங்க. அர்ச்சனா ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன? எவ்வளவுதான் வந்து அவங்கள வந்து கார்னர் பண்ணாலும் அதை எதிர்த்து நின்று அந்த கட்ஸு, அந்த கட்ஸுக்காகத்தான் அர்ச்சனாக்கு வந்து போன சீசன் வந்து டைட்டில் கிடைச்சது. உங்களை ஏன் தூக்கி வெளில போட்டாங்க? உங்களை என்னைக்கோ வெளில போட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து என்னைக்கோ தூக்கி வெளில போட்ட உங்களை இந்த ஷோல சில பேருனுடைய அதான் அவருடைய ஒரு கரிசனத்தினால எலிமினேட் ஆனாலும் திருப்பி திருப்பி உங்களை உள்ள வச்சு காப்பாற்றினாங்க விஜய் டிவி, என்டமாலும், ஹாட் ஸ்டார். ஸோ இதான் நடந்துச்சு. அதனால இந்த ட்விட்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த ஷோல இருந்தோம், நம்ம வந்து எவ்வளவு தூரம் போனோம், நமக்காக யார் என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு பிஆர் வேலை நம்ம பண்ணோம். ஏன்னா பிஆர் பத்திலாம் வந்து மாயாக்கா பேசுறாங்க, பிஆர் வச்சு ஜெயிக்கிறதுலாம் ஒரு ஜெயிப்பே கிடையாது. அப்போ உங்களுக்காக டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல வந்து ட்விட்டர் போட்டவங்களாம் யாரு? ஹிந்தியில, தெலுங்குல, மலையாளம், கன்னடம் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் மாயாக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டர் போட்டது யாரு? அது ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிஆர் டீமை வச்சு போன சீசன்ல வந்து விளையாண்டது மாயா தான். மாயா ஸ்குவாடு, மாயா மேஜிக், முழுக்க மாயாவுடைய அக்கா பண்ண வேலைகள். அதுக்கு எத்தனை எவிடன்ஸ் வெளில வந்துச்சு. நீங்க வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசின ஆடியோக்கள் நீங்களாம் அதை பேசலாமா? இதுக்குதான் முதல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்றத நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். அதை மாயா பண்ணாம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஷோ வருது இல்லை, இப்போ வந்து விஜய் சேதுபதி அப்படின்றதுனால இது இந்த ப்ரோமோக்கு அப்புறமா இது இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டால் நம்ம அந்த லைம் லைட்ல இருக்கலாம் அப்படின்றதுக்காக மாயா போட்டுருக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாயா சொன்ன இந்த கருத்து, உமன்ஸை உமன் கார்டு யூஸ் பண்ண விடுங்க, ப்ரூஃப் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை ரொம்ப மட்டமான கருத்து, இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு கருத்து, எந்த பெண்களும் சொல்றதுக்கு நாக்கு கூசக்கூடிய ஒரு கருத்தாக மாயா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா பிக் பாஸ் பத்தின அப்டேட் எல்லாமே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடை பெறுவது நான் அரவிந்தன்.